இந்த நம்ம சேனலில் இந்த லஞ்சு கூடிய பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் கூட இது வந்து கலர் காம்பினேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கலர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இது மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 3 ஒரே மெஷர்மெண்ட்டு தான். 2 வந்து செக்குடு டைப்பில் போட்டிருக்கேன், 2 வந்து இன்னொன்று வந்து வேறு மாடலில் போட்டிருக்கேன். ஆனால் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 3க்கும் ஒரே அளவு தான். இது நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன்னா, இது 5.5 அடியில் மொத்தம் 21 ஒயர் கட் பண்ணிக்கணும். 21 ஒயர் எப்படி கட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் 3, 6, 9, 12 ஒயர் கட் பண்ணிக்கணும். அப்புறம் க்ரீன் கலரில் வந்து 9 ஒயர் 3 ஸ்ப்ளிட் பண்ணி மொத்தம் 21 ஒயர் இதுக்கு கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரெட்டு 3 போட்டிருக்கேன், அப்புறம் க்ரீன் 3, அப்புறம் ரெட்டு 3, அப்புறம் க்ரீன் 3. இது மாதிரி தான் இந்த லைனில் தான் நம்ம ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா எத்தனை லைன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லைன் போட்டிருக்கேன். 9 லைன் போட்டுட்டு மேலேயும் அதே மாதிரி 3 லைன் வந்து ரெட் கலர், 3 லைன் வந்து க்ரீன் கலர். இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி மொத்தம் 19 லைன் போட்டிருக்கேன். 18 லைன் வந்து வெளியே தெரியும், ஒரு லைன் உள்ளே சொருவிருக்கேன். கூட ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் அடியில் வந்து குச்சி சொருவிருக்கேன் இந்த கூடைக்கு, அதனால தான் அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த கூடை பார்த்திங்கன்னா இது வந்து லெமன் எல்லோவும் அண்டு வந்து டார்க்கு க்ரீன் கலர். இந்த கூடை இதுவும் அதே மெஷர்மெண்ட்டு தான், அதே மாதிரி மாடல் தான். லெமன் எல்லோவும் க்ரீன் கலரும் இந்த கூடை. இதுக்கும் நான் பேஸில் வந்து குச்சி சொருவி போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த இது வந்து அடி வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூடையும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய கட்டமாக போட்டிருக்கேன் நான். இது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரோஸ் கலரும் க்ரீன் கலர் ஒயரும் அதே 5.5 அடியில் 21 ஒயர் கட் பண்ணிக்கணும். 21 ஒயரில் வந்து 14 ஒயர் வந்து க்ரீன் கலரும் 7 ஒயர் வந்து ரோஸ் கலரும் கட் பண்ணிக்கணும். அப்புறம் அதே மாதிரி 9 லைன் வந்து பேஸ் போட்டுட்டு மேலே வந்து 7 லைன் க்ரீனு, 7 லைன் ரோஸு, மறுபடியும் 7 லைன் க்ரீனு, உள்ளே ஒரு லைன் சொருவி போட்டிருக்கேன். புடி கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவும் அடியில் நான் குச்சி சொருவி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 கூடையும் போட்டிருக்கேன். இது ஒரு ஆர்டருக்காக தான் நான் போட்டது. கலர் ரொம்ப அழுக்கு தாங்குற கலராக போட சொன்னாங்க, அதனால் என்கிட்ட இருக்கிற கலர் வச்சு நான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த கூடையை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.